ஆரம்பமான இந்த நாளை ஆனந்தமாக கொண்டாடுவோம். காலை வணக்கம், இது பூபாலம். சௌமியா, இன்னைக்கு மார்ச் மாதம் 4ஆம் தேதி. பொதுவாக கண்டுபிடிப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட்டே கிடையாது, எல்லை தாண்டி போயிட்டே இருக்கு. மண்ணுலகத்தில் ஆரம்பித்து விண்ணுலகம் வரைக்கும் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆரம்பத்தில் நடந்த பலதரப்பட்ட முயற்சிகளோட விளைவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அண்டத்தை பற்றின புதிய புதிய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் நாசாவோட கொலம்பியா விண்வெளி ஓடம். இதுதான் விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் விண்வெளி ஓடமும் கூட. இதை ஏன் இன்னைக்கு நான் சொல்ல வரேன் இல்லை இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் இன்னைக்கு அதுவும் நம்மளோட நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். கொலம்பியா 16வது முறையா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது பார்த்தீங்கன்னா இதே மார்ச் 4ஆம் தேதி 1994ஆம் வருடம். சரியா? சூப்பர் சூப்பர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் தகவல் கூட இருக்கு. நீங்கள் சொன்னீங்களா நம்மளோட ஆராய்ச்சிகள்லாம் மண்ணுல இருந்து விண்ணுலகம் வரைக்கும் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு சின்ன சர்வே ஒரு சின்ன ரிசர்ச் நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வெளிவிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பூமியை போலவே செழிப்பான கனிம வளங்கள் இருக்கிற 715 உலகங்கள் நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கான். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல் இல்லை? இந்த ஒரு உலகம் அப்படின்னாலே இவ்வளோ நாடுகள் இவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 715 நினைச்சு பார்க்க முடியல. பயங்கர இது சொல்லும் போது அப்பனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியான மனிதர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? கண்டிப்பா இருக்கு. அதை பத்தி பேசணும்னா அப்படி பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நிகழ்ச்சியோட முதல் படியே இது முதல் தகவலையே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தகவல் கொடுத்துருக்கோம். அது அப்படியே நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த தகவலை பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பூபாலத்தில் அழகான பாடலை பார்க்கலாம். बारो कृष्णैया बारो कृष्णैया निन्न भक्तरे मनगीग बरैया बारो कृष्णैया निन्न भक्तर मनगीग बरैया बारो कृष्णैया निन्न भक्तर मनगीग बरैया बारो कृष्णैया निन्न भक्तर मनगीग बरैया बारो कृष्णैया बारो कृष्ण बारो बारो निन्न मुख तोरो बारो निन्न मुख बारो निन्न मुख तोरो निन्न सरिगारो जगदर शीलने बारो निन्न मुख तोरो निन्न सरिगारो जगदर शीलने बारो निन्न मुख तोरो निन्न सरिगारो जगदर शीलने बारो कृष्णैया निन्न भक्तर मनगीग बरैया बारो कृष्णैया अंदुगे बदगबुक लेंदुगे किरुगेजे अंदुगे बदगबुक लेंदुगे किरुगेजे अंदुगे बदगबुक लेंदुगे किरुगेजे दिमी 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 रंग
ಬದಗವು ಕಾಲೆಂದುಕೆ ಕೆರುಗಜೆ ದಿಮ್ ದಿಮಿ 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 ದಿಮಿರನುತ ಪೊಂಗುಳನು ದುದ ಬಾರಯ್ಯ ಪೊಂಗುಳನು ದುದ ಬಾರಯ್ಯ ಪೊಂಗುಳನು ದುದ ಬಾರಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಕಣ್ಕಣ ಕರದಲ್ಲಿ ಕೃಷ್ಣ 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 ಕಣ್ಕಣ ಕರದಲ್ಲಿ ಪುನುಗುರ ಹೊಳೆಯುತ್ತೆ ದಿಮ್ ದಿಮಿ 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 ದಿಮಿರನುತ ಕಣ್ಕಣ ಕರದಲ್ಲಿ ಪುನುಗುರ ಹೊಳೆಯುತ್ತೆ ದಿಮ್ ದಿಮಿ 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 ದಿಮಿರನುತ ಕಣ್ಕಣ ಕರದಲ್ಲಿ ಪುನುಗುರ ಹೊಳೆಯುತ್ತೆ ದಿಮ್ ದಿಮಿ 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 ದಿಮಿರನುತ ಪೊಂಗೊಳನು ದುತ ಪೊಂಗೊಳನು ದುತ ಬರಯ್ಯ ಮಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ವಾಸ ಉಡುಪಿನಿ ನೆಲಯಾದಿ ಕೇಶವನೇ ವಾಸ ಉಡುಪಿನಿ ನೆಲಯಾದಿ ಕೇಶವನೇ ದಾಸ ನಿನ ಬಲದಾಸ ವಾಸ ಉಡುಪಿನಿ ನೆಲಯಾದಿ ಕೇಶವನೇ ದಾಸ ನಿನ ಬಲದಾಸ ದಾಸ ನಿನ ಬಲದಾಸ ನಿನ ಬಲದಾಸ ದಾಸ ನಿನ ಬಲದಾಸ ನಿನ ಬಲದಾಸ ಸನಗರಿ ಬಾರಿಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ನಿನ್ನ ಭಕ್ತರ ಮನೆ ಈಗ ಬರಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ 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 பூக்களின் புன்னகையோட புத்துணர்ச்சியான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில. மணி, சிவகங்கையில இருக்கிற திருமால் கோனேரி மலையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய சின்னங்கள்லாம் இருக்கு. இந்த பாரம்பரிய சின்னங்கள்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சின்னம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இடத்தை தான் வந்து சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு பெயரால கூட வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்புக்கு முந்தைய கால ஓவியங்களும் கிறிஸ்து பிறப்புக்கு பிந்தைய கால ஓவியங்களும் ஒண்ணா அமைஞ்சிருக்கிறது வந்து சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இன்னும் கூட நிறைய சிறப்பான விஷயங்கள் சொல்லலாம். இங்க இருக்கிற சமணர்களோட படுகைகள் மேல பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் முத்திரை இருக்கு. தமிழகத்துல இருக்கிற சமண படுகைகள்ல வேற எங்கேயுமே இந்த முத்திரை இல்லை அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயம். இன்னொரு விஷயம், இந்த பகுதி வந்து பாண்டிய சோழ மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வாணிப வழித்தடமா இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் மட்டும் இல்லாம வரலாறும் வந்து அதோட சேர்ந்து வர்றதும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குல்ல. நிச்சயமா. இந்த ஒரு விஷயத்துல இருந்து பூபாலம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலை பார்க்கலாம்.
அழகாய் மலர்ந்து நிற்கும் மலர்களின் வாசனையோடு பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பூபாலம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அங்கே நடந்தது இங்கே நடந்தது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி சென்னையில் அதுவும் வளசரவாக்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். திரு ஆர்.கே. ராவ் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய 100வது நாள் பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்கிறார். இதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு? நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. அதாவது வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட அவர், அதாவது சர்க்கரை நோய் உடைய அவர் 100 வருஷத்தை கடந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். தன்னுடைய மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரோடும் சேர்ந்து 100வது வயசை கடந்திருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லைங்க, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இது 2 மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதனால் பார்த்தீங்கன்னா உடல் அளவுலையும் மனசளவுலையும் வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்றாரு. மருத்துவர்கள் சொல்கிற அந்த உணவு கட்டுப்பாடு, அவங்க சொல்கிற அந்த மெடிசன் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சாலே போதும், நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கான சான்று அவர் இருக்கிறார். இவ்வளோ வருஷம் வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். இல்லை, உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்னாலே முத விஷயமே எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அச்சச்சோ நம்மளுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. நிச்சயமா. அதையும் வந்து தாண்டி ஒரு மனிதர் வந்து 100 வருடம் வந்து கடந்திருக்காருன்னா பெரிய விஷயம். நீரிழிவு நோய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நோயா இருந்தாலும் உடற்பயிற்சியும் சரியான உணவு கட்டுப்பாடு இருந்தாலே போதும், அந்த நோயை நம்ம சுலபமா வந்து கடந்து வந்துடலாம். அப்படித்தானே? எல்லா நோய்க்குமே உடற்பயிற்சி செய்ய முடியுமா அப்படிங்கிறது எல்லாம், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மனசளவில் அவங்க வந்து திடமாக இருந்துக்கிட்டு அந்த கட்டுப்பாடோடு இருந்து மருத்துவர்கள் சொல்கிற ஆலோசனைகள் கேட்டால் நிச்சயமாக குணமடைய முடியும். கண்டிப்பா ஒரு நல்ல தகவலை வந்து பரிமாறி இருக்கோம். இதை தொடர்ந்து பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம்.